வணக்கம். இப்போ ஊரோட நிலம் இருக்கிறது கோழி தொல்லை, ஆடு மாடு தொல்லை. அப்படின்னா அந்த காலத்தில் ஊரில் பொண்ணு காட்டுறது தான் ஊரோட நிலம் இருக்கிறது தான் அந்த காலத்தில் சொன்னாங்க ஒரு பழமொழி. அது கையில் தாங்க. அது இந்த பாருங்க, விவசாயத்துக்கு கொக்கு தொல்லை வந்து போட்டோம். கொஞ்சமான கொக்கு இல்லைங்க, அந்த கொக்கு வந்து அப்படியே வந்து பயிர் மெசு புத்து. நாங்கள் என்ன பண்ண முடியும்? விவசாயத்துக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஒரு கொக்கு தத்துறதுக்கு காலையிலேருந்து தத்திங்க அந்த கொக்கை. அப்போ ஒரு விவசாயத்துக்கு ஒரு கொக்கு தொல்லை, மாட்டு தொல்லை, பூச்சி தொல்லை, நாய் கடிக்கிற தொல்லை வந்து ஊரோட நாங்கள் வந்து ஒரு 5 ஏக்கரை வச்சுக்கிற ஊர் பக்கத்தில் ஒரு அப்படியே வந்து மாடு தொல்லை, நாய் தொல்லை, கொக்கு தொல்லை. ஒரு விவசாயத்துக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரில் பொண்ணு காட்டுறதோ அந்த ஊரோட நலங்கிறது ஒன்று சொல்லுவாங்க. அது போல எப்பயுமே பிரச்சனை வருமா இல்லை. இப்போ வராலும் பரவாயில்லைங்க, ஊரோட நலங்கிறதுல ஃப்ளாட் போட்டுடலாம், ஃப்ளாட் போட்டு வைக்கலாம். இப்போ அந்த அளவுக்கு இல்லை, அது சமத்துவமான இடமா நல்ல இடமா இருந்தால் ஃப்ளாட் ஒரு வழியாக போனாங்க. ஒரு வரப்பிரசாதம் இப்போ வந்து இந்த விவசாயத்துக்கு ஊரோட நிலம் தான் அப்படியே பிளாட் போட்டு வைக்கலாம். அந்த அளவுக்கு பணம் கூறியப்பார். விவசாயத்துக்கு ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா இன்றைக்கி 20 லட்ச ரூபாய் 30 லட்ச ரூபாய்